கேக்குதா எல்லாருக்கும் பேசுறது? அவங்களுக்கு கேக்குதா பேசுறது? ஓ சார். ஓ சார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? ஓ சார். வீட்டுல எல்லாரும் சுகமா? ஓ சார். நீங்க? நான் நல்ல சுகம். வேற என்ன கதைகள்? கேக்குதா பேசுறது? கேக்குது சார். சரி, கதைப்போமா படிப்போமா? என்ன செய்வோம்? பாத்தீங்களா எல்லாம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டிருந்தேன், பாத்தீங்களா? பாத்தீங்களா? பார்த்தோம் சார். ஓ சார். பார்த்து என்ன தோணுச்சு? இப்படிலாம் எடுக்கணும் தோணுச்சா? இப்படிலாம் எடுத்து கூடாதுன்னு தோணுச்சா? எடுக்கணும் சார். எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னடா தோணுச்சு அதை பார்த்த பிறகு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு தோணுச்சா இல்லாட்டி உங்களே அப்படி வரணும்னு ஆசை இருக்கா? ஓ சார். ஓ சார். ஓ சார். அடுத்ததா அடுத்த வார பேனர் உங்களுடைய அறிக்கணுண்டு நினைவு வச்சுக்கணும். சரியா? சோ நம்ம லாஸ்டா என்னத்துக்கு வரையறதுக்கு பார்த்தோம்? முக்கியமான சிலது வரையறது பார்த்தோம், அப்படித்தானே? அப்ப அடுத்த விஷயம் இதுல இப்ப இதுல நம்ம டக்கு டக்கு டக்குன்னு சிலதுக்கு வரைய போறோம். எல்லாரும் வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ரெண்டாவது டக்கு டக்குன்னு நான் எழுதுனா டக்கு டக்குன்னு வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி என்னத்துக்குலாம் வரைஞ்சோம்? ஆல்ரெடி என்னத்துக்குலாம் வரைஞ்சிருந்தோம்? A1 ரிப்பு B, A1 A1 ரிப்பு ரிப்பு B B நிரப்பி. A1 ரிப்பு B, அடுத்து A1 ரிப்பு B நிரப்பி, அடுத்து A இடைவெட்டு B நிரப்பி. B நிரப்பி. எல்லாரும் டக்கு டக்குன்னு வரைங்க. இந்த பகுதியை நீங்க நிரந்திட வேற உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதை விட்டு எக்ஸ்ட்ராவா? தெரிஞ்சா சொல்லலாம். உங்களுக்கு இதை விட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்க என்ன சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதை விட்டு? சரியா, நான் 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள கேள்வி முடியும். வேற எக்ஸ்ட்ரா வரும் அப்படி இவ்வளவுதான் இருக்கா? வேற எதுவும் இருக்கா? பத்தாம் ஆண்டுக்குள்ள எவ்வளவு வரும்? டக்குனு செய்யுங்க.
செஞ்சிட்டீங்களா? என்னடா செஞ்சிட்டீங்களா? ஆயிஷா செஞ்சிட்டியா? ஆயிஷா வரலையா? நான் செய்யவா? செஞ்சிட்டீங்களா? ஆனந்த் Sir, சார். கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. மெரிங்கா சரி 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 சரி. நிரந்திர பாடம் கொடுத்த மாதிரி எல்லாம் சகனா செய்யாம பார்த்துட்டு இருக்காத. சரியா? செய்வாப்போம். எல்லாத்துக்குமான படம் இப்படித்தான் இருக்கும். என்ன சங்கவி சாப்பிட்டியா? ஆம் சார். என்ன சாப்பிட்டா? தோசை. உமாமா என்ன சாப்பிட்டா? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் சார். நிறைய கஷ்டப்படுத்துறாங்க என்ன படிக்க சொல்லி. அதான். நிப்ரா வந்த நிப்ரா நிப்ரா வந்ததா? என்ன அண்ணா அண்ணா என்ன சாப்பிட்டா? சொல்லு சொல்லு மைக்கேல் பண்ணி. ஹம்ராம் நஃபாம் வந்ததா? ஓ சார் வந்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கீங்களா? ஓ. என்ன சாப்பிட்டீங்க? இடியாப்பம். யார விட்டு நிக்கிறீங்க? எங்க விட்ட? ஐஸ்வர்யா விட்டு. ஆ. ஐஸ்வர்யா விட்டு என்ன இருந்தாங்க? கொப்பி இருந்தாங்களா சாப்பிட? தந்தாங்க. செஞ்சிட்டீங்களா? ஓ சார். ஒரு ஆள் முடிஞ்சு மத்தாக்கள்? இல்ல சார். இல்ல சார். ஓ சார். ரெண்டு பேர் முடிஞ்சு. செஞ்சுட்டேன் சார். 4 பேர் செஞ்சு முடிஞ்சு. முடிஞ்சு சார். செஞ்சிட்டியா? சும்மாயா செஞ்சிட்டியா? சரிடா. இவ வரீரா? எத்தனை மணிக்கு வர கிளாஸுக்கு? நானே 9:30 தான் ஸ்டார்ட் பண்றேன். நீ எத்தனை மணிக்கு வர? நான் இப்ப கொஞ்சம் மட்டும் வந்தேன். எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? முக்கியமான வேலை, நாட்டை இது செய்யற வேலை செய்ய போனியா? அம்ராஹனா செஞ்சிட்டியா?
வெரி குட். அம்னாக்கியாஸ், ஆசிகா ஓ சார். செஞ்சாலும் ஆன்சர் பண்ணி வைங்க. மைமுனா செஞ்சிட்டியா? இல்ல சார். என்ன மைமுனா? செய்றேன் சார். அடியா பாருங்க, ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இவ்வளவு விஷயங்கள் போட்டு வச்சிருந்தாங்களா? ரிசல்ட் சீட் அடிச்சு ஷேர் சீட்டுக்கு என்னது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடிச்சு ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் பார்த்துருப்பீங்களே, பாத்தீங்களா? இல்லையே? இல்ல சார். ஏன் அங்க அப்படி ஒன்றுமே வரல. நடக்காது. அடுத்து அவ்வளவு பேரையும் டைப் பண்றதுக்கு அவனுக்கு இயலாது. சரிதானே? நம்ம மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் தான் அவ்வளவு பேரையும் டைப் பண்றது. சரியா? இஃபாசத், இஃபாசத் கேக்குதாமா? ஓம் சார். படிக்கிறீங்களாமா? ஓ. நல்லா வரணும் தானே? ஓம். டவுட் எல்லாம் கேக்குறதா? ஓம். இல்ல சார். இல்ல இல்ல, அது கேட்க கூடாது. சரிதானே? கேட்டா என்னவாயிரும்? சொல்லு நீ. கேட்டா என்னவாயிரும்? இஃபாசத் என்னவாயிரும் உங்களுக்கு கேட்ட டவுட் எல்லாம்? நல்லா வந்துருவோம். நல்லா வந்துடும். இப்ப நான் செய்யறேன். சப்னா செஞ்சிட்டியா? சரி சார். நம்ம எடுத்தோடனே முதல்ல என்ன செய்வோம்? மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு இதுல? 4. இது எவ்வளவு? 4. விளக்கமாறு. ஏ பி சி டி டோட்டல் எத்தனை பகுதி இருக்கு? 4. இந்த 4 பகுதியை நம்ம என்ன செய்யலாம்? அதுக்குள்ள இருக்கிற மூலகங்கள் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஈஸிக்கு சொல்றேன். முதலாவது கேஸ் என்னன்னா, ஏடேஎஸ் இடைவெட்டு பி. எல்லாரும் வாசிங்க, வாசிங்க. A dash A dash இடைவெட்டு B dash. ஏயை விட்டு வழியா அழைக்கிறதும் பியை விட்டு வழியா அழைக்கிறதும் அந்த இடத்துல ரெண்டுக்கும் என்ன ஆனது? இடைவெட்டு என்னது? பொதுவானது. முதலாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி டிரெக்டா ஏ டேஸ் எழுதுறது பரவும். ஏ டேஸ் டிரெக்ட் எழுதப்பட வைக்கும். ஏ டேஸ் டிரெக்ட் எழுதுனா எப்படி வரும்? ஏண்ட கேபிட்டல் ஏன்னு இந்த வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிறார்கள். அப்ப இந்த கேபிட்டல் ஏ இந்த வட்டத்தை விட்டு வெளியில யார் யார் இருக்கிறது? ஏயும் டி. சரிதானே? அதே மாதிரி அடுத்தது பி டேஸ். பி டேஸ் எழுதுங்க. பி இந்த வட்டத்தை விட்டு வெளியில யார் இருப்பார்? ஏயும் பி. அதாவது பி இந்த வட்டத்தை விட்டு வெளியாகிறது. யாருக்கும் விளங்காட்டு தயவு செஞ்சு கேட்க என்னது? வேணாம். கேட்க வேணாம்லாம் நான் சொல்ல தேவையில்லை. நீங்க கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? சரி. அப்ப ரெண்டுக்கும் பொதுவானதான் என்னது? இந்த ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ். அப்படின்னா இடைவெட்டுனா என்ன அர்த்தம்? பொதுவானது. ரெண்டு பேருக்கும் பொதுவா யார் இருக்கார்? ஏ இருக்க பகுதியை ஃபுல்லா நிறந்துட்டோம். அப்ப எதை நிறந்து விடுவோம்? ரெண்டு வட்டத்துக்கும் வெளியாதுங்க. நிறந்துட்டீங்களா எல்லாரும்? சரியா? ஓ சார். வெரி குட். ஓ சார். சஹா சரியா? ஓ சார். என்ன ஸ்கூலுக்கு வந்தாங்களா இன்னைக்கு கூட எழுதின வச்சாக்கலாம்? சார். ஓ சார். சொல்லுங்கம்மா. யாரு? ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க எல்லாரும். திருப்பி ஒரு டிப் விளங்கப்படுத்துங்க. மத்த பக்கம் திரும்பி நின்றா என்ன ஹஸ்னா சொல்லு. திருப்பியும் அதை ஒருக்க விளங்கப்படுத்துங்க. திரும்பி நின்றா. ஐயோ சார். திரும்பியும் சொல்ற வழியா பாரு. உனக்கு விளங்காட்டி திரும்ப திரும்ப சொல்லும்போது ஓகே. இப்ப இந்த ஏபிசிடின்றதெல்லாம் அதுல ஒவ்வொரு பகுதிகள். ஆனா நம்ம என்னவா எடுத்துக்கொள்வோம்? இது ஏன்னு சொல்றது இந்த ரெண்டு வட்டத்துக்கு வெளியே அளிக்கிற ஒரு மூலகம். பின்னு சொல்றது ஏக்கு மட்டுமே வர்ற பகுதி. சின்னு சொல்றது ஏக்கும் பிக்கும் பொதுவானது. டின்னு சொல்றது பிக்கு மட்டும் வர்றது. சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன்? முதலாவது ஈஸியா நிறந்துட்டதுக்கு என்ன செய்யறேன்னா ஏ டேஸ் எழுதுறேன். அப்படின்னா ஏ டேஸ் இடைவெட்டு பி தானே? பி டேஸ். அப்ப ஏ டேஸ் முதலாவது எழுதுறேன். ஏ டேஸ் எழுதுனா என்னெல்லாம் வரும்? ஏ இந்த வட்டத்தை விட்டு வெளியில இருக்குது. ஏ இந்த வட்டத்தை விட்டு வெளியில என்ன இங்கஸ்னா ஏயும் டி. சரிதானே? ரைட். மூலகங்கள் எழுதுற மாதிரி யோசி, பெருசா யோசிக்க. பி டேஸ் வட்டம்னா பி டேஸ் விட்டு வட்டத்தை விட்டு வெளியே வைங்க. பிக்கு வெளியால ஏயும் ஏயும் பியும். சரிதானே? அப்ப நமக்கு இடைவெட்டுனா என்னமா அர்த்தம் ஹஸ்னா? பொதுவானது. பொதுவானது. ரெண்டு பேருக்கும் பொதுவா இதுல யார் இருக்காரு?
A. அப்ப ஏ தான் இது ரெண்டுக்குமான விடையா வரப்போகுது. ஏ இந்த பகுதியை நம்ம என்ன செய்வோம்? கலர் அடி. ரைட் ஆஸ்னா, திருப்பி சொல்ல வர அந்த பக்கம். இல்ல சரி விளங்கிச்சு. அடுத்தது என்ன பிள்ளை சொல்லி வாசிங்க. A ஒன்றிப்பு B இன் முழுவதின் டேஷ். வாசிச்சது வெரி குட். ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் டேஷ் அப்படின்னா ஏ ஒன்றிப்பு பி டேஷ் என்ன அர்த்தம்? தவிர்ந்தது. நான் நார்மலா தான் செய்ய போறேன். அப்ப நமக்கு என்ன தேவை? முதலாவது ஏ ஒன்றிப்பு பி வேணும். அப்ப ஏபிசிடி போடுவோமா? ஏபிசிடி. ஏக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாரு? எந்த யார் யாரெல்லாம் வருவாரு ஏக்குள்ள? BC. பியும் சி. சி. அதே மாதிரி பிக்குள்ள சி கமா டி. வெரி குட். கஷ்டமான விஷயமே. அப்ப ஏ ஒன்றிப்பு பி என்ன வரும்? BCD. வெரி குட். ஒன்றிப்பு என்ன அர்த்தம்? எல்லாம். என்ன நௌஷா மரியம் சோமாய்க்கு என்ன சாப்பிட்டா? மசக்களி சார். வேல மசக்களி அப்படின்னா எனக்கு தெரியாது. அந்த கொத்து மயில்ல அதை விட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கும். அப்படின்னா என்ன பிள்ளை யாருக்கோ தெரியும்? எனக்கு தெரியாது. உண்மையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி. அப்படின்னா என்ன? வேற யாரும் சாப்பிட்டாங்க? என்னடா உங்களுக்கு தெரியாதா? நூறாவனையும் தெரியுமா? தெரியும் சார். ஆமா சொல்ற, எனக்கு தெரியாது. ரெசிபி அனுப்பேன். யாரு? நௌஷா மாதிரி அதெல்லாம் சார் கடையால வாங்கினேன். கடையில வாங்க. சரி ஓகே. ஏதோ ஒரு சாப்பாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னது? கொத்து மாதிரி இல்ல, அதுவும் கொத்துதான். அப்ப ஏ ஒன்று இப்ப பி எடுத்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் எல்லாம் வருது. ஏ ஒன்றிப்பு பி டேஷ் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏ ஒன்றிப்பு பிக்கு வர்றதை விட்டு என்ன வைக்கிறது? தவிர்ந்தது. அப்ப இந்த பிசிடியை விட்டு மிச்சமா யார் இருக்கிறது? மூலகம் ஏ. நம்ம இதுக்கு என்ன வந்துட்டோம்? இவரத்தான் இருக்கு. அப்ப நீங்க இதுல இருந்து என்ன விஷயம் எழுதி வைக்கலாம்? சொல்லுங்க. இதுல இருந்து என்ன எழுதி வைக்கலாம்? A dash இடைவெட்டு B டேஷும் A ஒன்றிற்கும் B முழுவதின் டேஷும் உண்டு. வெரி குட் அம்னா. வெரி குட். எல்லாரும் விளையாட்டு அம்னா சொன்னது. இன்னொரு மாதிரி சொல்லியா அம்னா? இன்னொரு சொல்லி விடு. A dash இடைவெட்டு B டேஷும் A ஒன்றிற்கு B முழுவதின் டேஷும் சமன். அப்ப இத எழுதுவீங்க எல்லாரும்? பிடிப்பீங்க நீங்க எழுது. ஓ சார். எழுதுங்க. இது பார்த்துட்டு தான். சர்ஃபா வந்தியா? கிளாஸுக்கெல்லாம் வாரா? நான் தெரியா. படிப்பு ஆர்வம் அவ்வளவுக்கு பிள்ளைக்கு? ரோகுல் தேவ வந்தியாடா? ஓ சார். அடுத்தது ரசா. ரசா வந்ததா? ஓ சார். கூட்டாளி இல்மா வந்துச்சா? வண்டி பாத்திமா ரிகாசா எழுதிட்டீங்களா? பார்த்தேன் அழகா வரைஞ்சீங்களா? வளர்ச்சிங்களா அழகா? சிவப்பு கலர்ல அடிச்சீங்க. எந்த கலர்ல அடிச்சீங்க? இல்ல கலர்லாம் முக்கியம் இல்லடா, ஏதாவது அடிச்சீங்கன்னா போதும். சரியா? அடுத்தது அப்ப நீங்க எல்லாரும் இதுல என்ன எழுதி வைப்பீங்க? இவர் யாருக்கு சமனா இருப்பாரு? A dash இடைவெட்டு B dash க்கு வர சமன். ஓகே, ப்ரூஃப் பாத்தீங்கன்னு. அப்ப இப்படின்னு சொல்றதும் ஒன்றுதான். சரி, அடுத்த எத்தனையாவது? மூணாவது யாரு? A dash இடைவெட்டு பி. இருக்கிறோமா?
ஏ பி என்ன வரும் சொல்லுங்க. எல்லா டக்குன்னு எடுத்தாலும் என்ன போடுவீங்க? ஏபி சிடி போட்டாச்சு. முதலாவது ஏ டேஸ் எடுத்தீங்க எல்லாரும். ஏ டேஸ் என்ன வரும்? ஏ ன வட்டத்தை விட்டு வெளியால ஏடி டியும். அதே மாதிரி பி குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க? சிடி சிடி அப்ப ஏ டேஸ் இடைவெட்டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவெட்டுனா பொதுவானது. ரெண்டு பேரும் பொதுவானது யாரு? ரெண்டுமே பொதுவா யாரு தெரியாது? டி பி ஆமா உங்களுக்கு இங்க வாங்க. பொதுவா ரெண்டு சி தெரியுது உங்களுக்கு. அப்ப என்னதுக்கு நிரந்தரம் நம்ம? டிக்கு நிரந்தரம். என்னத்துக்கு நிரந்தரம்? டிக்கு நிரந்தரம். ஓகே இது எல்லாருக்கும். ஓ சார். ஃபர்ஸ்ட் நான் அணைக்கி ஓ சார். ஃபர்ஸ்ட் நான் படிக்க துவங்கிட்டா. ஓ சார். இவ்வளவு ராத்தா மாதிரிலாம் பார்த்தோன்னே படிக்க தோணுதோ? ஓ எல்லாம் வந்திருக்குமே அழகா வெள்ளோடு போட்டு இல்ல சிலது அப்பாயோட ஓ ரிசல்ட் சொல்றதுக்கு. சரிண்ணா அது எனக்கு தெரியும். அது என்ன ரிசல்ட் சொல்ற வர்றது புரியல. நீ கஷ்டப்பட்டு உண்டு டீச்சர் வந்து போய் வேற சொல்லுங்கண்ணே. டீச்சர் நீங்க படிச்சு தரலன்னா உண்மையா மார்க்ஸ் எடுத்துருக்கேன் டீச்சர். என்னன்னு தாத்தாவும் நடிச்சிக்கே சார். இப்ப இதெல்லாம் வந்து பிள்ளை சின்ன ஒரு வேற ஒன்று செய்ய போறோம். உண்மையில என்ன நடக்குதுன்றதை பாப்போமா? இப்படி எல்லாம் கீழம் தானே. உண்மையில இப்படி என்ன நடக்குன்னு பாப்போம். இதுல இதை எப்படி வாசிப்பீங்க? இது என்ன குறி? இடைவெட்டு இடைவெட்டுனா இடையால வெட்டணும் அப்படிதானே? சரி இதை ப்ரூஃப் பாப்போம். எப்படின்னா முதல்ல ரெண்டு உருவத்தை எடுத்துக்கணும். என்னென்ன உருவம்னா இதையும் எடுத்துக்கொள்ளுங்க, கீழே இதையும் கேளுங்க. முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் கேளுங்க. சரியா? இது ஏ இது ஏ. சும்மா பாருங்க. இப்ப சும்மா நார்மலா உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லியிருந்தானே ஏ டேஸ் சும்மா நிரப்ப தெரியுதானே? நிரந்தர தெரியுமா? ஏ டேஸ் நிரந்தர தெரியுமா? ஓ சார். சும்மா ஏ டேஸ் நிரந்தர எப்படி நிரந்திருப்பீங்க? கேளுங்க. ஏட வட்டத்தை விட்டு மத்த எல்லாம் நிரந்திட்டுங்க. எல்லாரும் டக்கு நிரந்திட்டுங்க. ப்ரூஃப் ஆகும். இந்த ஷேப்புக்கு நிரந்திட்டுங்க. இந்த ஷேப்புக்கு அடுத்தது பீண்ட வட்டத்தை நிரந்தரணும். என்னது நிரந்தரணும்? பீண்ட வட்டத்தை நிரந்தரணும். பீய தானே வட்டத்தை நிரந்தட்டுங்க. அது இந்த ஷேப்ல நிரந்தட்டுங்க. நிரந்தரிங்களா? இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா உண்மையில எப்படி நடக்குதுன்னா இது ரெண்டையும் சேர்த்துனா ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துருக்கேன். இதை தூக்கி இதுக்கு மேல வைக்கும் போது எந்த பகுதி இடைவெட்டிட்டு போகும்? இவர் இப்படி போறாரு, இவர் இப்படி வர்றாரு. இந்த பகுதி இதுல இந்த இதை பார்த்து சொல்லுங்க. இதுல எந்த பகுதி இதை பார்த்து சொல்லுங்க. படியா பாரு இடைவெட்டு உள்ளதை பாருங்க. இப்ப நான் வந்து இதை இன்னொரு மாதிரி சேர்றேன். பாருங்க நான் ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டா எப்படி தங்க குட்டிகள் வரும்ன்றதை பாருங்க. வடிவா கீறேன், வடிவா பார்த்து கொடுங்க. விலங்காட்டு தயவுசெய்து கேட்டு தொலைச்சிடாதீங்க. கேட்டு தொலைங்கன்னா படிக்க நல்ல மார்க்ஸ் எடுத்துருவீங்க. அப்ப நான் வந்து இவரை முதலாவது இப்படி இந்த இடத்துக்கு நானே போட்டுக்கொள்றேன். இது நிறந்தது. இப்ப என்ன செய்ய போறேன்? இவரை தூக்கி அப்படியே கொண்டு வந்து இவருக்கு மேல கொண்டு வந்து வைக்க போறோம். எப்படி வரும்? இந்த ஷேப்புக்கு நிறந்தது. இப்ப எதெல்லாம் குரஸ்ஸா இடைவெட்டி இருக்கு வழியா பாருங்க. எந்த பகுதி குரஸ்ஸா இடைவெட்டிக்கும்? இந்த குரஸ்ல இடைவெட்டுறத வழியா பாருங்க. கண்ணை திறந்து இடைவெட்டுறது ஒரே போக்குல போகுது பாருங்க. அதை விடுங்க. ரெண்டு பகுதி இடைவெட்டுறது இன்னைக்கு வழியா பாருங்க. ஏலையா, பிலையா, சிலையா, டிலையா இடைவெட்டுது?
B. உண்மையில என்ன நடக்கும் என்னோட ஈச்சா? இதான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்டா? இதை கீழ் கொடுங்க ரெண்டுலாம். கேட்டீங்களா எல்லாரும்? எகின கீரணும் எதுலயா? இதான்டா இதுல நடக்கிறது சொல்றீங்க. எதுல கீரோம்னா உங்க தலையில இருக்குது. இடமிக்காத. ஹனூத் செஞ்சா கதைங்கம்மா சத்தம்மா. என்ன ஹேசாந்த் என்ன கதை? சரி சொல்லுமா. சார் கேட்கல சார் என்னது? சரி சொல்லுமா. அடுத்த ரிசல்ட்ஸுக்கு கொண்டு. ஓ சார் கதீஜா எழுதியா? சார் செகண்ட் வரீங்க. உங்களோட ஊர்ல எல்லாம் கோழி எவ்வளவு விலை போகுது? சாப்பிடுறதோட சரி சார். கடை பக்கம்லாம் போறீங்க என்ன அப்படித்தானே? 1300 சார். 1300 என்னடா சொல்றா? 1200 சார். 1250 சார். புத்தகத்துல எவ்வளோ? எங்கட ஊர்ல கொஞ்சம் விலை கூட சார். 1300. உங்களோட கோழியில என்ன சாப்பிடுது? இல்ல சார், ஊர்ல ஒரே ஒரு கோழி கடை தான் சார் இருக்குது. அப்ப அப்ப கொஞ்சம் அவன் சொல்றதுதான் விலை. அவன் சொல்றான் வேலை. அது சரி. அப்ப இதுல உண்மையா என்ன நடக்குதுன்னு விளங்கிட்டா? உண்மையா என்ன நடக்கின்றது? சார் இதே மாதிரி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இப்படி நிறந்துட்டேன். இப்ப எதை நிறந்துட்ட வழி வந்துச்சு நமக்கு? இந்த பகுதி நிறந்துட்டா அதை கண்டுபிடிச்சோம். இப்ப ஒருவேளை இந்த இடத்துல இந்த குறி வந்து இப்படி மாறி இருந்தா, இப்படி இருந்தா A dash ஒன்றிப்பு B இருந்தா பி பகுதி வரும். A dash வழியா பாருங்க. அதே விஷயம் தான். A இந்த வட்டத்துக்கு வழியா அழைக்கிற நிறந்துட்டுவோம். அடுத்தது B இந்த வட்டத்தை நிறந்துட்டுவோம். ஒன்றிப்புனா என்ன அர்த்தம்? எல்லாம் எல்லாம் எல்லாம். அப்படின்னா இவரை கொண்டு வந்து சேர்க்கும் போது வார எவ்வளவு பகுதிக்கு கலர் திட்டப்பட்டிருக்கோ அது எல்லாமே இதுக்கான விடையா வரும். அப்ப இதுல எந்த பகுதிக்கு எல்லாம் நிறந்துட்டு இருப்பீங்க? இதை தூக்கி கொண்டு அப்படியே வைங்க. இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் கலர் அடிச்சிருக்கோ அது எல்லாமே இதுக்கு சொந்தமானதுதான். ஏன்னா இது எல்லாம் பகுதி. சொல்லுங்க. பகுதி மட்டும். ஏசிடி ACD வெரி குட். பிக்கு மட்டும் இந்த பகுதி மட்டும் நிறம் திட்டப்படாது. ஏன்னா இதை தூக்கி கொண்டு வச்சு பாருங்க. வச்சா இந்த பகுதி நிறம் திட்டப்பட்டுரும். அப்ப முழுசுல இந்த பகுதி மட்டும் நிறம் திட்டப்பட்டிருக்காது. அப்ப இதுல 7வது என்ன ஜாயின் பண்ணி கொள்வீங்க? தந்திருக்கணும் இல்லையே. 7வது என்னது? A dash ஒன்றிப்பு B. சரியா? அடுத்து எத்தனை? 4வது சொல்லுங்க. A ஒன்றிப்பு B dash. அப்ப இதை சொல்லுங்க அழகா பார்த்து. இது A, இது B. அப்ப சிமோல் A பகுதி, B பகுதி, C பகுதி, D பகுதி. டைரக்டா சொல்லுங்க. A இடைவெட்டு B என்னெல்லாம் வரும்? C மட்டும்தான் இது. அப்ப A இடைவெட்டு B டேஷ்ல என்னெல்லாம் வந்தீங்க? ABD இடைவெட்டு B முழுவதும் டேஷ். அப்ப என்னெல்லாம் வந்தீங்க? ஏபிடி D விட்டு எல்லாம் A B D. D அதானே? அப்ப நம்ம யாருக்கு நிறந்துட்டோம் இப்ப? மூடுங்க. என்னத்துக்குலாம் நிறந்துட்டோம்? A B பி நிறந்துட்டோம்.
ஓகே எழுதிங்களா? டக்குனு பிள்ளை இன்னைக்கு ஒரு கேள்வி ஒன்று செய்யணும் டக்குன்னு. சரியா? சரி சார். 5வது செஞ்சு காட்டணுமா? இல்ல 5வது வேணும். அப்ப 6வது செய்வோமா? 5வது செஞ்சு காட்டணுமா? ஏ இடைவெட்டு பி நிரந்தரம் தெரியாம இருக்கீங்களா யாராவது? தேவையில்ல சார். அடுத்த 6வது. 6வது என்ன போட்டிருக்கு? A dash ஒன்றிப்பு B dash. சரிதானே? இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்க வரைகிறதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்க. ஓ சார். நல்ல யூஸ்ஃபுல் சார். நல்ல நல்லா விஷயம். விளங்கு சார். அப்ப A B C D ன்னு போட்டுக்கொள்வோம். இது கிராஃப் ரெக்கார்டிங் வந்துச்சு பாத்தீங்களா? இல்ல சார். யாருமோ ஷேர் பண்றல சரியா? பண்ணினா தெரிஞ்சா தெரியா நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிக்கணும். அதனால சொல்றேன். தெரிஞ்சா இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஜென்மத்துக்கும் யூடியூப் லிங்கே உங்களுக்கு கிடைக்காது. வாங்கிச்சானே சரியா? உங்களுக்காக வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யணும்? சரி, A டேஸ்க்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க? A டேஷ் A, D. D அதே மாதிரி அடுத்தது B டேஸ்க்குள்ள A, B. அந்த வட்டத்தை விட்டு வெளியே அடிக்கிறார். ஸ்மாலையும் ஒன்றிப்புனா என்ன அர்த்தம்? எல்லாம். எல்லாம். இது ரெண்டுக்குள்ளே வர்ற எல்லாத்தையும் சொல்லுங்க. A B B D. அப்ப இதுல எல்லாத்தையும் நிறந்துட்டோம். நம்ம சென்டர்ல இருக்கிற ரெண்டு போட்டு மிச்ச எல்லாத்தையும் நிறந்துட்டுங்க. சரியா? இது ஓகேயா? ஓகே சார். அப்ப இவரு யாருக்கு இதா இருப்பாரு? ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? A ஒன்றிப்பு B முழுவதும். B முழுவதும் A ஒன்றிப்பு B முழுவதும் வாசியம். எவ்வளவு சொல்லி தந்தாலும் இது என்னது? முழுவதி. அப்ப யாருக்கு சொன்னோம்? A இடைவெட்டு B டேஷும் A டேஷ் இடைவெட்டு இடைவெட்டா ஒன்றிப்பு A டேஷ் ஒன்றிப்பு B டேஷ்க்கு என்ன வரைக்கும்? சமனாய்க்கும். இதுல இன்னுமே தலைகீழா நிறைய தரலாம். பட் அதை நான் உங்களுக்கு பிறகு வர்ற டைம்ல தரேன். இதுதானே உங்களுக்கு நிலத்திட்ட வர்ற பகுதிகள் நிறைய. வேற எதுவும் யாருக்கும் சொல்லணுமா? வேற எதுவும் நீங்க சந்திச்ச மாதிரி கடினமான ஒன்று இருக்கா? அப்படி இருக்கா? சந்தித்து தெரியுதான் சார் கஷ்டம் அப்படி ஏதாவது சார் சொல்லவா? நான் சொல்லுங்க. பிரக்கெட்ல இல்லம்மா, ஒழுங்கா சொல்லுங்க. ஃபுல்லா A இடைவெட்டு B முழுவதின் A இடைவெட்டு B முழுவதின் அதுக்கு பிறகு ஒன்றிப்பு பிரக்கெட்ல A ஒன்றிப்பு B முழுவதின் நிரப்பி. எழுதி முடிச்சிட்டீங்களா?
இதோடய முடியலைங்க அடுத்தது சரி அதை அப்ப இது ஓகே இதை நான் போட்டோ அடிச்சு தரையா ஓ சார் சரி நாளைக்கு ரிசல்ட் சீக்கிர இதோண்டு போடுவோம் பிள்ளை சரி அதை வந்து கொஞ்சம் உங்களோட ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க சரியா மறக்காம போஸ்டரை தான் ஷேர் பண்றீங்க எதையாவது ஷேர் பண்ணுங்க அடிக்கிறேன் அதுவும் அதே மாதிரி தான் செய்யறது நீங்க அந்த சமன்பாடை பார்த்து பயப்படக்கூடாது யார் வாசிச்சது இப்போ கொஞ்சம் மக யார் வாசிச்சது சார் நாத்தன் பொருளாதாரத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா சொல்லுங்க ஆஷிகா ஆசிகா ஆசிகா மிமிக்ரி கொண்டு வருது ஒரு நாளைக்கு சத்தமே வருது இல்ல ஒரு நாளைக்கு சத்தம் வருது ஓகே இப்ப சொல்லுங்க ஆசிகா நீங்க சொன்ன அந்த கடினமானது பிராக்கெட்ல ஏ இடைவெட்டு பி பிராக்கெட்ல இல்லம்மா ஏ இடைவெட்டு பி இது பிராக்கெட் அதுக்கு பிறகு ஒன்றிப்பு ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் நிரப்பி பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு அப்படிதானே என்ன அப்படிதானே இல்ல சார் உனக்கு சரணா உனக்கு எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும் இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இதுல ஒரு பெரிய விஷயம்னா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏ இடைவெட்டு பியும் வர்றதையும் ஏ ஒன்றிப்பு பி டேஸ்ல வர்றதையும் என்ன செய்யணும் சேர்த்துக்கிறணும் அதான் எல்லாம் என்ன சேர்த்து நிறந்துட்டோமா கஷ்டமா வேஷன் பாப்பா கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கூட வரைக்கும் மற்றபடி ஈஸிதான் டக்கு இது போட போறோம் பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க எல்லாரும் ஒண்ணு வழங்காது இது செய்ய போறேன் பார்ட் 2 கேள்வி செய்ய போறேன் இதை விட்டுட்டு சரியா அனுப்பின பிடிஎஃப்ல இருக்கிறத இப்ப டக்குன்னு சொல்லுங்க முதலாவது ஏ இடைவெட்டு பி அப்ப ஏ இடைவெட்டு பி கண்டுபிடிங்க ஏ இடைவெட்டு பி என்ன சி அது எழுதிட்டீங்க அடுத்தது இங்கால ஏ ஒன்றிப்பு பி டேஸ் ஏ ஒன்றிப்பு பின்னா என்ன வரும் இந்த முழு வட்டமும் வரும் அது தவிர்ந்தது அப்படின்னா என்ன வந்திருக்கும் ஏ இப்ப நம்மகிட்ட கேட்டது என்ன ஏ இடைவெட்டு பி ஒன்றிப்பு ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் டேஸ் இதையும் ஒன்றிப்புன்னா என்ன அர்த்தம் எல்லாம் அப்ப என்ன தேவை இப்ப நம்ம என்ன தெரியும் இதுக்கு சி இதுக்கு ஏ இது ரெண்டு ஒன்றிப்புனா ஏயும் சி அப்ப நம்ம யாரு நிறந்துட்டோம் ஏயும் சியையும் ஏ இருக்க பாகியம் ஃபுல்லா நிறந்துட்டுங்க அப்புறம் சிய கஷ்டமா ஆசிக்கா இல்ல சார் நம்ம ஒரே ஒரு ஐடியா தானே ஐடியா உண்டு தானே விஷயம் செஞ்ச என்ன சரி வேற எதையும் வேற ஒரு கேள்வி செய்யணுமா இல்ல ஓகே இது வேற என்ன தைரியம் இருக்கா சொல்லுங்க எந்த கொஸ்டினா இருந்தா இப்படி ஒரு மெத்தட் தான் வாங்கி போறீங்க சரிதானே அதனால பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டு அடுத்து செய்யலாம் வணங்க இது ஓகேனா நம்ம பார்ட் 2 கொஸ்டினா செஞ்சு பாப்போமா இல்லாட்டி நோட் செய்யணுமா பார்ட் 2 செய்யுமா சார் இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நீங்க ஆசிக்கு அனுப்பி விடு சார் செஞ்சுட்டு வரோம் யாருமா கூப்பிட்டீங்க யாரோ சார் கூப்பிட்டீங்க சத்தம் கட்டுச்சு கூப்பிட இல்லையா கூப்பிட்டேன்னு சொல்லுங்கடா பரீரா கூப்பிட்டியா இல்லதானே இல்ல நீ கூப்பிட்டு கழிச்சுட்டு ஆடும் சரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அந்த பிடிஎஃப்ல இதை செய்ய போறோம் பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்தீங்களா எப்படியோ
போன ஓ புதன்கிழமை சார் என்ன அம்மா இமானுல்லா பிரிண்ட் எல்லாம் எடுத்திருக்கா படிக்க வைக்கிட்டியா ஓ சார் குருநாகல்ல மழையா மழை கடுமையா பெய்யுது. உண்மையா 100 மழை பெய்யுதா இல்ல சார் இப்ப குருநாகல்ல மழை. எங்க ஏரியாக்கு மழை சார். ஏன்னா நீ வந்து பிரிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படிதானே ஓ இப்ப நம்ம அந்த பிடிஎஃப் செய்வோம். டேய் நான் உனக்கு எல்டர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேன். நான் அப்படிதானே சேம் டு யூ சார். அதான் சொல்லணும். ஐயோ. சரி. உங்களுக்கான வேலை என்னடா நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது அதுல முதலாவது கொஞ்சம் பார்ட் 1 क्वेश्चंस போட்டிருக்கு தானே முதல்ல ஒரு 2 பேஜ்ல போட்டிருக்கா ஓ சார் பிரிண்ட் எடுத்தா தான் தெரியும். யார் பிரிண்ட் எடுக்கல கொஞ்சம் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. பிரிண்ட் எடுக்காத பேச மாட்டேன். ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. யார் பிரிண்ட் எடுக்கல அடுத்து பிரிண்ட் எடுக்கலையா சார் நான் எடுக்கல. ஆசிக்கு எடுக்கலையா அப்படி ஒண்ணு உங்களுக்கு இது செய்யற மாதிரி வேலை இருந்துச்சு இவ்வளவு நாளைக்கு. நவுஷா மாதிரி நீ எதுக்கு பிரிண்ட் அடிக்கல இங்க வா. சார் அபிகிட்ட சொன்னேன், அபிக்கு மறந்தான். அவரை மாட்டி விட்டா நீ தப்பிச்சிடலாம்னு யோசிக்கிற அப்படித்தானே. இல்ல சார் நீ எப்ப சொன்ன புதன்கிழமை அனுப்புன நீ வியாழன் நினைவு காட்டினியா வெள்ளி நினைவு காட்டினியா எப்பயாவது ஒரு இல்ல நாள் சார், சொல்லி இருப்பா. இது ஏதாவது தப்பா. பதட்ட சூழ்நிலையில் அவர் வந்திருப்பாரு. படிக்கொண்டு ஆசையே வருது இல்லைன்னா இங்கே வருது எத்தனை சகுனா என்னது சகுனா என்ன சொல்றது நீ சொல்லு. பிரிண்ட் அடிக்கலாமா மௌத்தா போயிட்டாரா இல்ல இருக்கிற உயிரோட அதை சொல்லி நீங்க பிரிண்ட் அடிக்கலாமா மௌத்தாயிட்டாரு இது இன்னும் வரல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிற வரும். முபாரக் ஹஸ்னா பிரிண்ட் அடிச்சியா இல்ல சார். பிரிண்ட் எல்லாம் அடிக்க கூடாதுமா சரி அச்சாப்பிள்ளை வைக்கணும். பிரிண்ட் அடிக்கான என்னடா செய்யுது கேள்விய அதுக்கு கேள்வி செய்யாமலாம் போக மாட்டேன். ஓகே 3வது பேஜ்ல சரி 1 2 3 4 4வது பேஜ் எடுங்க எல்லாரும். பிரிண்ட் அடிக்காத ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணு. சமா என்னது பிரிண்ட் அடிக்கல ஊர்ல கடையில போட்டானா போய் சொல்லு. ஏதாவது போய் சொல்லு. புதுசா போய் புது போய் சொல்லு. பழைய போய் சொன்னீங்கன்னா உனக்கு அவ்வளவுதான். புது போய் சொல்லு. புது பொய்கள் ரெடி பண்ணி வைங்க. பழைய பொய்கள் கேட்டு கேட்டு எழுதி எரிச்சல் ஆகிக்க. இந்த அறிவிப்புள்ளே இது வந்து சரியா யாரும் அனுப்பல நான் தான் ஆர்டர் பண்ணேன். யார்கிட்டன்னு சொன்னா இது வந்து எங்களோட பெட்ச்ல படிச்ச போன பெட்ச்ல படிச்ச ஒரு புள்ள இப்ப தங்களோட வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு என்ன செய்யுது ஒரு என்ன நடந்தது என்னன்னு சொல்லுங்க நீங்களே. ஆன்லைன்ல வந்து கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆன்லைன்ல அந்த இது செய்வாங்க அந்த செல் பண்ணுவாங்க பொருட்கள் அப்படி ஒரு இது செய்யுது. அதுல ஒரு நான் டிஷர்ட் ஒன்று வாங்கிடுவேன். அந்த டிஷர்ட் தான் இப்ப நான் பிரிச்சு பார்க்கிறேன். வந்துட்டு நான் பிரிக்க லேட். நல்லா தேங்க்ஸ். நல்லா இருக்கா நல்லா இருக்குது. இல்லாட்டி இருக்குன்னு சொல்லணும். சகுனா நல்லா இருக்கியா சொல்லு. நல்லா இருக்கு. சும்மா அடிக்கிடுவா மனசு நோக்க கூடாது அப்படிதானே. ஃபைன். இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த கேள்வி செய்வோம். கொஞ்சம் யாராவது வாசிக்கிறீங்களா? செய்வோமா உண்மையா பிரச்சனை இல்லையா? மைமூனா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல சார். ஏமா பிரிண்ட் எல்லாம் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா படிச்சு நல்லா வந்தீங்கன்னா என்ன செய்யணும் ஒரு கேள்வி செஞ்சு காட்டினா உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கும். இதுக்கப்புறம் கேள்வி செய்யும் போது சரி முதல்ல நான் அந்த கேள்வி செய்யறேன். இது வந்து எத்தனையாவது பேஜ்ல 4வது பேஜா 100 பிரிண்ட் எடுத்தியா? ஓ சார். உன்னோட கூட்டாளி பிடிஎஸ் பிரிண்ட் எடுத்தா? பிடிஎஸ் பிரிண்ட் எடுத்தியா? இல்ல சார். பிடிஎஸ் போஸ்டர் எல்லாம் எடுத்து வச்சிருப்பியே ரூம்ல ஒட்டி. இல்ல அப்படி ரூம் எல்லாம் ஒட்டி இல்ல.
விளக்கமா தான் அடிப்பாங்க விட்டோனி. ஓகே சரி. இப்ப வந்து பிள்ளைகள் இந்த படத்துல அவங்களே குறிச்சு தந்தி என்னண்டு இப்படி வட்டம் போட்டு இங்க அடைகிறார்கள் மோட்டார் சைக்கிள் உள்ளோர், அதே மாதிரி இது கார் உள்ளோர். அப்ப டக்குனு எல்லாம் இந்த ரெண்டையும் மட்டும் புரியுங்க. அப்புறம் நான் கொஸ்டினை வாசிக்கிறேன், எப்படி செய்யறது பாப்போம். கொஞ்சம் பெருசா வைக்கிறீங்க, அதுக்கு காப்பி ஃபுல்லா ஆக்கிடுறது ரேடியோ மாதிரி. இந்த பக்கம் என்னது மோட்டார் சைக்கிள் உள்ளோர், அதே மாதிரி இங்கால கார் உள்ளோர். உள்ளோர். சரியா? இப்ப கேள்வியை வாசிக்கிறேன், தமிழ் வாசிக்கிறதுக்கு பார்ப்போம். சரியா? தமிழ் வாசிக்கிற எப்படி நான் முதல்ல ஒரு தடவை செஞ்சு காட்டுவேன், நாளையில இருந்து நீங்க எல்லாம் வாசிக்க எல்லாரும் வாசிக்க வேண்டி வரும். சோ பிரிண்ட் எடுத்துட்டு நாளைக்கு பிரிண்ட் எடுத்து வருவீங்களா? சொல்லுங்க அச்சா பிள்ளை செல்லக்குட்டி சொல்லுங்க, நாளைக்கு பிரிண்ட் எடுத்து வருவீங்களா? ஓ சார் இன்ஷால்லா. எடுக்கல, நாளைக்கு எடுத்து வரக்கூடாது. இல்ல ஷுவரா எடுத்து வரேன் சார். திங்கக்கிழமை கிளாஸ், அது ஒரு மெயினா வச்சுக்கோங்க. பிள்ளை சொல்ல வந்தா என்னது, 11ஆம் ஆண்டு யாரும் ஃபீஸ் கட்ட இப்போதைக்கு தேவையில்லை. October 26 தான் உங்களுக்கு திரும்ப இது ஸ்டார்ட் ஆகும், அதாவது ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமுக்கே 11ஆம் ஆண்டாக்கள் கட்டுங்க. 10ஆம் ஆண்டாக்கள் மட்டும் உங்களோட டேட் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் முடியுமே, அதுக்குள்ள கட்டுங்க. மற்றபடி டேட் கொஞ்சம் இனி சிக்கல் வரும் தான் பார்ப்போம் என்ன செய்யறது. ஸோ அதை விட்டு 2 செமினார் செய்யும் உங்களோட நட்பு வட்டாரங்களை வர சொல்லுங்க. வந்தா இன்னொரு குரூப் காட்டும் தானே, ரிசர்ச் ஜூம் பண்ணி காட்டும். சரியா? சரி. முதலாவது, குறித்த பிரதேசம் ஒன்றில் உள்ள 90 அரச ஊழியர்களிடம் பின்வரும் தகவல் பெறப்படும். அப்படின்னா எத்தனை பேர் மொத்தம்? 90 பேர் இருக்காங்கடா. இந்த பெட்டி எத்தனை பேரை முடிக்க போகுது? இந்த பெட்டி 90 பேர். அப்ப என்ன எழுதுவீங்க? ஒரு ஈ மாதிரி ஒன்று போட்டு 90 முடிஞ்ச விஷயம். முதலாவது குறிச்சிட்டீங்களா? ரெண்டாவது சொல்லும்போது வடிவா நான் தமிழ் வாசிக்கிறது பாருங்க. தமிழ் தானே வாசிக்கிறேன், இங்கிலீஷ் வாசிக்கிறேன் இல்ல தானே? தமிழ். 12 அரச ஊழியர்களிடம் மோட்டார் சைக்கிள், கார் என்பவற்றில் ஒன்று எண்ணும் இருக்கவில்லை. எப்படி? அது சுத்துதா? இல்ல. எல்லாத்துக்கும் தரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட 12 பேர்கிட்ட மோட்டார் சைக்கிள் இல்லையா? படியா பாருங்க. இதுல மோட்டார் சைக்கிள், கார் ஆகியவற்றில் ஒன்றேனும் இருக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 வட்டத்திலே வராது. வேற எப்படி சொல்லலாம்? யோசிச்சு சொல்லுங்க. இல்ல அப்படி கதைக்க வேணாம் ப்ளீஸ். அப்படி கதைக்க வேணாம். தமிழ்ல அழகா விளக்கமா சொல்லுங்க. என்னமா? பாப்போம் வேற. சரி, 12 பேரை எடுத்துக்கொண்டா அந்த 12 பேர்த்த நான் சும்மா கேட்கிறேனே. இப்ப நம்மள ஒரு 12 பேர் தான் வச்சுக்கிடுவோமே. அவங்க எப்படி தரவு சொல்றாங்கடா, 12 அரச ஊழியர்களிடம் மோட்டார் சைக்கிள், கார் ஆகியவற்றில் ஒன்றேனும் இருக்கவில்லை. நான் ஒருத்தரை கூப்பிட உங்களோட மோட்டார் சைக்கிள் இருக்குன்னா அவர் சொல்லுவாரு என்கிட்ட இல்லையே. இன்னொருத்தர் கூப்பிட கார் இருக்கான்னு கேட்டா அவர் இல்லைன்னு சொல்லுவாரு. ஒன்றேனும் இருக்கவில்லைன்னு அர்த்தம்? ரெண்டு சைடா கூட இல்ல. ரெண்டுமே இல்லாத யாரு? இப்ப இதுல உள்ள வட்டங்கள்ல இருக்கிற அர்த்தங்களை பார்ப்போம். முதலாவது அர்த்தம் பார்ப்போமா? அப்ப நான் இப்ப சொல்றது பிள்ளைகள் நான் உங்களுக்கு படிச்சிடறதுக்காக சொல்லி தரேன். எக்ஸாம்ல போயிட்டு இதை போட்டு விடுறேன். இல்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அதை என்ன செய்யுங்க, பிரச்சனை இல்லை போட்டா. பட் அதை என்ன ரீசனுக்காக போடுறது விளையும் போடுங்க. ஏ பி சி டி. சிமோலே பகுதி என்னத்தை குறிக்குது? ரெண்டுமே இரண்டுமே இல்லாதோர். அதை வேற எப்படி சொல்லலாம்? தமிழ்லாம் சொல்லணும். இரண்டுமே இல்லாதவர்கள் வேற எப்படி சொல்லியிருக்காங்க?
மோட்டார் சைக்கிள் மோட்டார் கார் சைக்கிள் மோட்டார் கார் கமா சாரி மோட்டார் கார் மோட்டார் சைக்கிள் கமா கார் ஆகியவற்றில் ஒன்றேனும் இல்லாத ஒன்றுமே இல்லாதவன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த அர்த்தம். அப்ப ஏ பகுதி என்னத்தை குறிக்குது எல்லாமே இரண்டுமே இல்லாதவர். சிமால் பி என்னத்தை குறிக்கும்? மோட்டார் சைக்கிள் மட்டும் உள்ளோர். மட்டும் வெரி குட். மோட்டார் சைக்கிள் மட்டும் உள்ளோர். அடுத்து சி. சி இந்த பகுதி என்னத்தை குறிக்கும்? இரண்டுமே மோட்டார் இருக்கிறார்கள் சார். சைக்கிளும் காரும் மோட்டார் சைக்கிளும் காரும் உள்ளவர்கள். இரண்டுமே உள்ளோர். நம்ம விளங்குற மாதிரி ஈஸியா நோட் பண்ணுங்க. அப்பதான் இந்த பாடம் லேசா விளங்கும். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியா விளங்கும். அடுத்து டி. டி என்ன இருக்கு சொல்லுது? கார் உள்ளோர் சார். கார் மட்டும் உள்ளோர். உள்ளோர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? கார் உள்ளோர் எந்த பகுதி? கார் உள்ளோர் எந்த பகுதி? வடிவா யோசிச்சு பாருங்க. இந்த சீண்ட பகுதிக்குள்ள கை வச்சா அந்த இதுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் எடுத்தா அவர்கிட்ட என்னெல்லாம் நிற்கும்? மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பைக்கும் காரும் இருக்கும். சரிதானே? அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? கார் உள்ளோர் யாருன்னு கேட்டா எந்தெந்த பகுதியில இருக்கிறவங்க வரும்? இதுக்குள்ள இருக்கிறவங்க வரும். கார் மட்டும் வச்சுக்கிறவங்க வரும். புரியுதா? அடுத்தது இப்ப நம்ம என்ன செய்ய கேள்வியில பேலன்ஸா இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றாங்க? ஒன்றேனும் இல்லாதோர் 12 பேர் சொல்றாங்க. அப்ப இந்த 12 எதுக்குள்ள வரும்? இந்த எந்த பகுதிக்குள்ள வரும்? ஏக்குள்ளதான் இந்த 12 வரும். அப்ப 12 குறிப்பா மாச்சா பிளேஸ் புரிச்சாச்சு. ஈஸியா சொல்லி தரேன். ஆனா நீங்க எல்லாம் கவனிக்காதீங்க. சரியா? கவனிச்சா நல்லா வந்துருங்க. சரி, அடுத்தது படியா பாருங்க. 58 அரச ஊழியர்களிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கவில்லை. 58 அரச ஊழியர்களிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கார் மட்டுமும் ரெண்டுமே இல்லாதவங்க. என்ன சொல்ற? ஒழுங்கா சொன்னேன். அவர்கிட்ட காரம் இல்லாதாக்கள் அதுக்குள்ள வருவாங்க, ஒண்ணுமே இல்லாதாக்களும் வருவாங்க. சரியா சொல்றது? இவங்க என்ன சொல்லிருக்காங்க? 58 பேரிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கவில்லை. கார் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாமல இருக்கலாம் தானே? அப்ப இதுல எந்த பகுதி வரும்? இப்ப எப்படின்னு சொன்னா 58 பேரிடம் கார் சாரி மோட்டார் சைக்கிள் இல்லைன்னு சொல்லியிருக்கு. 58 பேரிடம் மோட்டார் சைக்கிள் இல்ல. ஆனா அவட கார் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்ப இதுல இந்த பகுதி தான் வரும். வடிவ சொல்லுங்க. ஏயும் பியும் சார். பிக்குள்ள மோட்டார் சைக்கிள் வருதாடா? இப்ப நமக்கு தேவை என்னடா? கார் இருக்கிற பகுதியும் வேணும், கார் இல்லாத பகுதியும் வேணும். அப்ப அந்த 58 பேர் என்னத்தை குறிக்க போகுது அப்படின்னா வடிவா எழுதி வச்சுக்கோங்க. அந்த 58 பேர் எதை குறிக்க போகுது? சீக்குள்ள கை வச்சா அவர்கிட்ட கார் இருக்குமா இருக்காதா? கார் நிற்கும், மோட்டார் சைக்கிள் நிற்கும். அவர்கிட்ட கார் இருக்கா இல்லையா? இருக்கு. சரிதானே? ஆனா மோட்டார் சைக்கிளும் இருக்கும். அப்ப நம்மகிட்ட என்ன சொல்லி இருக்கு? 58 பேர் வந்து மோட்டார் சைக்கிள் இல்லாத. அப்ப என்னத்த வரும்? யோசிச்சு பார்த்தாடா சொல்லுவோம். ஏசிடி. படிவா யோசிங்க. திரும்ப சொல்றேன். நான் சொன்னதான் தமிழ் கார் மட்டும் உள்ளோர். இல்ல, கார் மட்டும் உள்ளோர் எடுக்கிறது. நான் சொல்ற வடிவா கவனிங்க. யாரும் குழப்பாங்க இன்டர் பண்ணாங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க.
திரும்ப ஒருக்கா வாசிக்கிறேன், தெளிவா தமிழ கவனிங்க. கவனிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிங்க. 58 அரசு ஊழியர்கள், எண்ணிக்கை தேவையில்லை நமக்கு. அரச ஊழியர்களிடம், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான அரசு ஊழியர்களிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கவில்லை. இதுல மோட்டார் சைக்கிள் இருக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த வட்டத்துக்கு வெளியா வெளியால, இந்த வட்டத்துக்கு வெளியாளிக்கிற யார்கிட்டயாவது மோட்டார் சைக்கிள் இருக்குமா? இல்ல ஏண்டாட்ட மோட்டார் சைக்கிள் இருக்காது. டீட்ட இருக்குமா மோட்டார் சைக்கிள்? இதுக்குள்ள இருக்காது. அவங்க என்ன இருக்கும்? கார் மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணி 58 பேர் யார் யாரை குறிச்சிருக்கோம்? ஏடி நல்ல அழகா விளங்கிட்டா. 46 சரி. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றும் நிறைய கேட்காதீங்க. உங்களோட விடையெல்லாம் நான் கேட்க வேலை விடையாத சொன்னீங்கன்னா தேவையில்லாம பேசுவாங்க. உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, சொல்றதை கேட்டு. அப்ப யாரையும் கூட்டினா நமக்கு இது வரப்போகுது, ஏயும் டி டி இந்த பகுதி கூட்டினா வரும். சரியா? நமக்கு ஆல்ரெடி ஏ இந்த பகுதிக்குள்ள வாரது எவ்வளவு கண்டு வச்சுக்கோம்? 12. 12. இந்த பகுதிக்குள்ள வாரது என்னது? 12 சக டி இந்த பகுதி. சரியா? 12 கொண்டு நீங்க கழிச்சீங்கன்னா டி இந்த பகுதிக்கு எத்தனை வரும்? 46. சரியா? 46. அதை எப்படி காணும்ன்ற விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏபிசிடி போட்டா இந்த கேள்வி ஃபுல்லாவே எதுவா இருந்தாலும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? இது அப்ப இது 46 போட்டது ஓகேயா? சார். அடுத்தது வாசிக்கிறேன். சரியா? ஆயிஷா, ஹம்ரா, நஃபா விளைச்சா? அஸ்னா, ஜும்ஹா, ஜும்ஹா வந்து வரலையா? எங்க போனா போன வச்சுட்டு? இங்கதான் வாட்ஸ்அப் பார்க்க போனியா? இல்ல ஹம்ரா விளையிட்டா? ஓ சார் வழியா பாருங்க. அடுத்த வாசிப்பேன். மோட்டார் சைக்கிள் இருந்தும், மோட்டார் சைக்கிள் இருந்தும்னா எங்கெல்லாம் மோட்டார் சைக்கிள் இருக்கும்? மோட்டார் சைக்கிள் இருந்தும் கார் இல்லாத அரச ஊழியர்களின் எண்ணிக்கையானது. மோட்டார் சைக்கிள் இருந்தும் கார் இல்லைன்னா எந்த பகுதி? பி மண்டேல அடிக்கும். சரியா தான் சொல்லுங்க. எந்த பகுதி? பி மட்டும் இந்த பகுதி. அப்ப வடிவா பாருங்க, என்னன்னு சொல்லலாம்? ஒன்று மோட்டார் சைக்கிள் மட்டும் உள்ளவர்னு சொல்லலாம். அப்படி சொல்றது வேற எப்படி சொல்லலாம்? மோட்டார் சைக்கிள் கார் இல்லாதவர்னு சொல்லலாம். நான் சொன்னேன் நேத்து என் கிளாஸ்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சொன்னா இல்லையா? அப்ப எல்லாரையும் நோட் பண்ணிக்கோ. அப்ப இந்த இடத்துல எது மோட்டார் சைக்கிள் கார் இல்லாத பகுதினா பி பகுதி. அது வந்து அந்த அரசு ஊழியர்கள் எண்ணிக்கைன்னு சொல்ற அந்த பி ஆனது மோட்டார் சைக்கிளும் கார் உள்ள அரச ஊழியர்கள் எண்ணிக்கையை 3 மடங்கு. எதிர 3 மடங்கா? மோட்டார் சைக்கிளும் காரும் இருக்கு. மோட்டார் சைக்கிளும் காரும் உள்ளதுன்னா எந்த பகுதி? அப்ப பின்னு சொல்றது எத்தனை சமனாகிக்குமா? சி பகுதியில 3 மடங்கு. நமக்கு ஆல்ரெடி இதுல ஏதாவது தெரியுமா? அதான் வெட்டி வச்சுக்கணும். அப்ப நமக்கு இப்போதே கொஞ்சம் கொஞ்சம் நிரப்பி வச்சுக்கணும். இது வரைக்கும் இருக்கு. சரிதானே? இப்ப கேள்வி வாசிப்போம். பேலன்ஸ் தந்திக்கு இதை வச்சுக்கொண்டு செய்ய போறோம். சரியா? மேலே வெண்ணூறு பிரதி செய்து இதுல இருக்க தரவுகளை குறிக்கலாம். குறிக்கிறேன் தானே? தெரிஞ்ச வரைக்கும் குறிச்சிடும். சரியா? அதை விட்டு இப்ப அடுத்தது மோட்டார் சைக்கிளும் காரும் உள்ள அரச ஊழியர்கள் எண்ணிக்கை அப்படின்னா நம்ம எதை காண வேண்டி வரப்போகுது? இப்ப ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி தர போறேன். எனக்கு போன்னு சொல்லுங்க. இந்த ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதி, டி பகுதி இவ்வளத்தையும் கூட்டினா எவ்வளவு? 90. அவங்க எத்தனை போட்டிருக்காங்க? 90. இப்ப இத நம்ம எப்படி கூப்பிடலாம்?
பி இங்க பி இங்க வாவா இல்லாட்டி 3C இங்க வா 3C இங்க வான்னு கூப்பிடலாம். அப்ப நான் இதுல பின்னு இருக்க இடத்துக்கு பதிலா நான் எத்தனை போடலாம் இதுல 3C போடலாம். 3C இங்க வாவா போடலாம். அது 3C போடலாம். சரியா? சக பிக்கு பதிலா எத்தனை போட போறேன் 3C. சக பிக்கு பதிலா எத்தனை போட போறேன் ஒண்ணும் போட போறது நௌஷா மரியம் கவரேஜ் சமன் எத்தனை 90. ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். சி போடுறேன். இது எதுக்கு பதிலா போடுறேன் பிக்கு பதிலா சக நௌஷா மரியம் கவரேஜ் இல்லாம அன்மியூட் பண்ணாதீங்க. டி சமன் எத்தனை 90. நௌஷா மரியம் கவரேஜ் இல்லாம அன்மியூட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் எல்லாம் இருக்கும். பிக்கு பதிலா 3C போட்டது. ஓ சார் இப்ப கூட்டுங்க. ஏ சக 3C யும் 4C. 4C. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏயும் டியும் கூட்டினா எவ்வளவு 58. ஏயும் டியும் கூட்டினா 58. உங்களுக்கு தேவையான பிரதிடுங்க. ஏக்கு எவ்வளவு 12. டிக்கு எவ்வளவு பண்ணீங்க 46 கூட்டுங்க. 12 46 58. 58 ஆட் பண்ணி கழிங்க. அப்ப 4C சமன் எத்தனை வரும் 90 கழித்தல் 58னா 32. அப்ப 4C 32னா C சமன் எத்தனை வந்துரும் 8. அப்ப நான் C க்கு விடைய கண்டனா இல்லையா C ல பாரு எத்தனை வந்துரும் 8 அந்த ரெண்டாவது கேள்விக்கு விடைய எத்தனை வந்துரும் 8. சரியா? நான் இத கண்டோட மிச்சத்தையும் கண்டலாம். இதோட எத்தனை மடங்கு அம்பி 3 மடங்கு என்னடா இது பிள்ளைய வந்துட்டா. சரி சரி. அப்ப சிக்கு பதிலா என்னென்ன போடுவீங்க இந்த இடத்துல சிக்கு பதிலா எத்தனை போடுவோம் 3 தர 8. சிக்கு பதிலா 8 போட்டா எத்தனை வந்துங்க 24. அப்ப பிக்கு பதிலா எத்தனை போடுவீங்க 24. அப்ப இனி அவன் கேள்வி எந்த கேட்டாலும் டக்கு டக்குன்னு விட எழுதலாம் தானே. 7 அடுத்து என்ன கேட்டிருக்கேன் பாசிங்க வரோம். யார விட்டுடா டொப் 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 தட்டிட்டு இருக்காங்க. அப்பா மைக் ஆஃப் பண்ணுமா. இங்க பாத்துட்டு இருக்கீங்களே வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருந்தா அப்படிதான் கிளாஸ் ஜாயின் ஆகி போட்டாங்களே பார்த்து. அடுத்து என்ன பிள்ளை சொல்லி மூன்றாவது என்னடா படிய பாருங்க. பெரிய விஷயம் உண்டு, கொஞ்சம் ஒழுங்கா பார்க்கணும். மோட்டார் சைக்கிள் இருந்தும் கார் இல்லாத அரச ஊழியர்களோ. மோட்டார் சைக்கிள் இருந்தும் கார் இல்லாத அரச ஊழியர்கள்னா யாரு எந்த பகுதி இப்ப ஒரு வார்த்தை ஒண்ணு வருது பாருங்க. அல்லது கார் இருந்தும் மோட்டார் சைக்கிள் இல்லாத அரச ஊழியர்கள். கார் இருந்தும் மோட்டார் சைக்கிள் இல்லாத எந்த பகுதி கார் இருந்தும் மோட்டார் சைக்கிள் இல்ல டி. அதை வேற எப்படி சொல்லலாம் டிய கார் மட்டும் உள்ளவர். சரியா? அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்களாம் கடனுதவி ஒன்றை பெற தகுதியுடையவர் என்று சொல்றாங்க. அப்ப இந்த பகுதி பி இந்த பகுதியில் இருக்கிறார்களோ டி இந்த பகுதியில் இருக்கிறார்களோ என்னவா கடனுதவி கொடுக்க போறாங்க. அவங்க கூட்டம் எவ்வளவு பிக்கு எவ்வளவு 24 சக டி வந்து எவ்வளவு 46 எவ்வளவு 70. அடுத்தது லாஸ்ட் பார்ட் கேள்வியில கடைசி கேள்வி. இப்பிரதேசத்தில் இருந்து தெரிவு செய்யப்படும் அரச ஊழியர்களில்
அரச ஊழியர் ஒருவர் நிகழ்தகவு படிச்சிட்டீங்களா? நிகழ்தகவு இல்ல சார். இல்ல 10ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம்ல அப்படிதானே? சார். 11ஆம் ஆண்டாக தெரியுமா நிகழ்தகவு? வார்த்தைகள் நிகழ்தகவுன்னு ஒண்ணு இல்ல பிள்ளை. மொத்தம் எத்தனை சான்ஸ், அதுக்கு மேல கேட்கப்பட்ட chance. எத்தனை சான்ஸ், அவ்வளவுதான். சரியா? நான் சொல்லி தரேன். 10ஆம் ஆண்டாக இப்ப சும்மா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ வரும்போது அப்படிதான் சொல்லி தருவோம். இப்பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்படும் அரச ஊழியர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கும் ஆனால் கார் இல்லாத ஒருவரா இருக்கணுமா? இப்பிரதேசத்துல மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க அரச ஊழியர்கள்ல? 90. மொத்தம் 90 பேர் இருந்தாங்க. அதுல மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தும் கார் இல்லாதால்னா எது? மோட்டார் சைக்கிள் இருந்தும் கார் இல்லாதவர் அப்படின்னா மோட்டார் சைக்கிள் இருக்கணும், கார் இருக்கணும். B சார். 24. தேவைன்னா சுருக்கி போடுங்க. 6 சுருக்கினீங்கன்னா மேல 4 கீழே 15. நிகழ்தகவுல வேற ஒண்ணும் இல்ல. மொத்தமா எத்தனை பேருக்கு இல்ல இந்த வாய்ப்பு இருக்கு? 90 பேருக்கு. அதுல அவங்க கேட்டது எந்த விஷயத்தை பத்தி? இதை பத்தி மட்டும் அதை போட்டா முடியும். அவ்வளவுதான் நிகழ்தகவு, பெரிய விஷயம். சரியா? இந்த பாட்டு ஓகே வருதா உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய செஞ்சா ஓகே ஆயிருமே. பெரிய கஷ்டம் இல்ல. ஏபிசிடி வந்து இந்த பாட்டு. சோ ஓகே ஃபைன். சோ இந்தியன் கிளாஸ் இத்துடன் நம்ம எடுத்து சாத்தி கொள்ளலாம். சோ அடுத்த கிளாஸில் சந்திக்கும் வரை வேற யாரும் நான் தான் விடைபெற்றுக் கொள்ள போறேன். குட் நைட். பை Bye. பாய் பாய். குட் நைட். பாரக்கல்லா. பாய் சஹ்னா. பாய் Bye bye bye. பாய் பாய் பாய். என்னம்மா? பாய். பாய் பாய் பாய். சாபிர் பாய். என்ன மைமூனா சொன்னிச்சா? சரியா சொல்லிட்டு. ஓகே பாய் மத்தா. சங்கவி பாய். நூரா பாய். சஸ்மா சஸ்மா வந்தீங்க? பாய் சார். ஓகே பாய் 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 பாய். Bye sir. பாய் மா. பாய் 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 பாய். பாய் சார். பாய் பாய் பாய். சஹ்லா ஹசன் விளையாச்சாம பாடம் இல்ல தானே? அதுக்கு இதுகளே இல்ல. ஓகே பாய். சார் போறேன் சார். ஓகே ஓகே பாய் பாய்.